இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் ஃபுல் டெஸ்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான 25 வினாக்களை நம்ம பார்க்க போகிறோம். அந்த 25 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளவு கேள்விகளுக்கு பதில் தெரியும், எவ்வளவு மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இவள் தலையில் எழுதியதோ கற்காலம்தான் எப்பொழுதும், இவ்வடிகளில் கற்காலம் என்பது. இவள் தலையில் எழுதியதோ கற்காலம்தான் எப்பொழுதும், இவ்வடிகளில் கற்காலம் என்பது. ஆன்சர் ஆப்ஷன் டி, தலையில் கல் சுமப்பது. ஆன்சர் தலையில் கல் சுமப்பது. இனி 52வது கேள்வி பார்க்கலாம். கற்காலம் என்பதன் இலக்கண குறிப்பு காண்க. கற்காலம் என்பதன் இலக்கண குறிப்பு காண்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, இரு பெயரொட்டு பண்புத்தொகை. ஆன்சர் இரு பெயரொட்டு பண்புத்தொகை. இனி 53வது கேள்வி பார்க்கலாம். செங்கற்கள் என்பதன் இலக்கண குறிப்பு காண்க. செங்கற்கள் என்பதன் இலக்கண குறிப்பு காண்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, பண்புத்தொகை. ஆன்சர் பண்புத்தொகை. இனி 54வது கேள்வி. நாகூர் ரூமி பிறந்த மாவட்டம் எது? நாகூர் ரூமி பிறந்த மாவட்டம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, தஞ்சை. ஆன்சர் தஞ்சை. இனி 55வது கேள்வி பார்க்கலாம். நாகூர் ரூமி முதலில் எழுதிய இதழ் எது? நாகூர் ரூமி முதலில் எழுதிய இதழ் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, கணையாழி. ஆன்சர் கணையாழி. இனி 56வது கேள்வி நம்ம பார்க்கலாம். நாகூர் ரூமி எழுதிய நாவல் எது? நாகூர் ரூமி எழுதிய நாவல் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, கப்பலுக்கு போன மச்சான். ஆன்சர் கப்பலுக்கு போன மச்சான். இனி 57வது கேள்வியை நம்ம பார்க்கலாம். சிறிதளவே சலனத்தை ஏற்படுத்துவது எது? சிறிதளவே சலனத்தை ஏற்படுத்துவது எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, சித்தாளின் மரணம். ஆன்சர் சித்தாளின் மரணம். இனி 58வது கேள்வி நம்ம பார்க்கலாம். தொழிலாளர்களின் மனச்சுமையை அறியாதது எது? தொழிலாளர்களின் மனச்சுமையை அறியாதது எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, செங்கற்கள். ஆன்சர் செங்கற்கள். இனி 59வது கேள்வி. தன் வாழ்வு தொலைக்காமல் காக்க தலையில் கை வைப்பவர் யார்? தன் வாழ்வு தொலைக்காமல் காக்க தலையில் கை வைப்பவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சித்தாளு. ஆன்சர் சித்தாளு. இனி 60வது கேள்வி பார்க்கலாம். நாகூர் ரோமியின் கவிதை தொகுப்புகளுள் ஒன்று. நாகூர் ரோமியின் கவிதை தொகுப்புகளுள் ஒன்று. ஆன்சர் ஆப்ஷன் சி, நதியின் கால்கள். ஆன்சர் நதியின் கால்கள். இனி 61வது கேள்வி பார்க்கலாம். இன்னலில் இருக்கும் தொழிலாளர் நிலையினை நினைப்பவர்கள். இன்னலில் இருக்கும் தொழிலாளர் நிலையினை நினைப்பவர்கள். ஆன்சர் ஆப்ஷன் பி, கவிஞர்கள். ஆன்சர் கவிஞர்கள். இனி 62வது கேள்வி நம்ம பார்க்கலாம். தன் வாழ்வு தொலைக்காமல் தற்காத்து வைப்பதற்காய் இத்தொடரில் உள்ள நயம் என்ன? தன் வாழ்வு தொலைக்காமல் தற்காத்து வைப்பதற்காய் இத்தொடரில் உள்ள நயம் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மோனை நயம். ஆன்சர் மோனை நயம். இனி 63வது கேள்வி நம்ம பார்க்கலாம். சித்தாளின் மனச்சுமைகள் செங்கற்கள் அறியாது என குறிப்பிடும் கவிஞர் யார்? சித்தாளின் மனசுமைகள் செங்கற்கள் அறியாது என குறிப்பிடும் கவிஞர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நாகூர் ரூமி. ஆன்சர் நாகூர் ரூமி. இவர் தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்தவர். இனி 64வது கேள்வி நம்ம பார்க்கலாம். மாறுபட்ட ஒன்றினை கண்டறிக. மாறுபட்ட ஒன்றினை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் சி, 7வது சுவை. இது அவருடைய நூல். 7வது சுவை. இது நாகூர் ரூமியின் நூல். இனி 65வது கேள்வி நம்ம பார்க்கலாம். நதியின் கால்கள் என்பது நாகூர் ரூமியின் டேஷ். நதியின் கால்கள் என்பது நாகூர் ரூமியின் டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கவிதை தொகுதி. ஆன்சர் கவிதை தொகுதி. இனி 66வது கேள்வியை நம்ம பார்க்கலாம். பூக்கையை குவித்து பூவே புரிவோடு
காக்க என்று டேஷ் டேஷ் வேண்டினார். பூக்கையை குவித்து பூவே புரிவோடு காக்க என்று டேஷ் டேஷ் வேண்டினார். ஆன்சர் ஆப்ஷன் ஏ கருணையன் எலிசபெத்துக்காக வேண்டினார். ஆன்சர் கருணையன் எலிசபெத்துக்காக வேண்டினார். இனி 67வது கேள்வியை நம்ம பார்க்கலாம். கைமுறை என்பதன் இலக்கண குறிப்பு காண்க. கைமுறை என்பதன் இலக்கண குறிப்பு காண்க. ஆன்சர் ஆப்ஷன் டி மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. கையால் ஆன முறை, கையால் ஆன முறை, அந்த ஆள் ஆன அது மறைந்து வந்துள்ளதுனால மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. இனி 68வது கேள்வியை நம்ம பார்க்கலாம். இளங்கூழ் என்பதன் இலக்கண குறிப்பு காண்க. இளங்கூழ் என்பதன் இலக்கண குறிப்பு காண்க. ஆன்சர் ஆப்ஷன் பி பண்புத்தொகை. ஆன்சர் பண்புத்தொகை. இனி 69வது கேள்வி. கிறிஸ்துவுக்கு முன்பு தோன்றியவர் யார்? கிறிஸ்துவுக்கு முன்பு தோன்றியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி திருமுழுக்கு யோவான். ஆன்சர் திருமுழுக்கு யோவான். இனி 70வது கேள்வியை நம்ம பார்க்கலாம். கருணையனின் தாயார் யார்? கருணையனின் தாயார் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ எலிசபெத். ஆன்சர் எலிசபெத். இனி 71வது கேள்வியை நம்ம பார்க்கலாம். தேம்பா குடல் அணி என்பதன் பொருள் என்ன? தேம்பா குடல் அணி என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ வாடாத மாலை. ஆன்சர் வாடாத மாலை. இனி 72வது கேள்வியை நம்ம பார்க்கலாம். கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தை டேஷ். கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தை டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் பி சூசையப்பர். ஆன்சர் சூசையப்பர். இனி 73வது கேள்வி. தேம்பாவளி நூலில் உள்ள காண்டங்களின் எண்ணிக்கை. தேம்பாவணி நூலில் உள்ள காண்டங்கள் டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் டி 3. ஆன்சர் 3 காண்டங்கள். இனி 74வது கேள்வியை நம்ம பார்க்கலாம். தேம்பாவணி படைக்கப்பட்ட காலம் டேஷ். தேம்பாவணி படைக்கப்பட்ட காலம் டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் சி 17ஆம் நூற்றாண்டு. ஆன்சர் 17ஆம் நூற்றாண்டு. இனி 75வது கேள்வியை நம்ம பார்க்கலாம். தேம்பாவணியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை. தேம்பாவணியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை. ஆன்சர் ஆப்ஷன் டி 3615. ஆன்சர் 3615 பாடல்கள். அவ்வளோதான். நம்ம 25 வினாக்களை பார்த்துட்டோம். இந்த 25 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.